அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு டெட்டுக்கான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். 8ஆம் வகுப்பு வரலாறு பாடத்தோட தலைப்பு இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி. வினா எண் 1. அசாம் தேயிலை நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1839. தொழில் புரட்சி நடைபெற்ற இடம் இங்கிலாந்து. கொல்கத்தா அருகிலுள்ள ஹூக்ளி பள்ளத்தாக்கில் டேஸ் இடத்தில் சணல் தொழிலகம் ஆரம்பிக்கப்பட்டது. ரிஸ்ரா. டேஸ் ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே தூரத்தை குறைத்தது. சூயஸ் கால்வாய் திறப்பு. பருத்தியின் பிறப்பிடம் இந்தியா என்றும் அது உண்மையான வரலாற்று காலத்திற்கு முன்பே செழித்தோங்கி இருந்தது என்றும் குறிப்பிட்டவர் எட்வர்ட் பெயின்ஸ். டவார்னியர் எந்த நாட்டு பயணி? பிரெஞ்சு நாட்டு பயணி. வெண்கலத்திற்கு புகழ்பெற்ற இடம் சௌராஷ்டிரா. தகர தொழிற்சாலைக்கு புகழ்பெற்ற இடம் வங்காளம். மஸ்லின் ஆடைகளுக்கு புகழ்பெற்ற இடம் டாக்கா. செல்வ சுரண்டல் கோட்பாட்டை வெளியிட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவின் பழமையான தொழில் நெசவு தொழில். பம்பாயில் பருத்தி நூற்பு ஆலை நிறுவப்பட்ட ஆண்டு 1854. 1870ஆம் ஆண்டு முதல் காகித ஆலை கல்கத்தாவிற்கு அருகில் டேஸ் என்ற இடத்தில் தொடங்கப்பட்டது. பாலிகஞ்ச். கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகள் முக்கியத்துவம் பெற்ற இடம் கான்பூர். முதலில் நவீன முறையில் எஃகு தயாரிக்கப்பட்ட இடம் குல்டி 1874. இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு 1985. புதிய பொருளாதார கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1991. எந்த தொழிற்கொள்கை தீர்மானத்தின்படி தொழில் கொள்கை துறையானது 3 வகையாக பிரிக்கப்பட்டது? 1956. எந்த தொழிற்கொள்கை தீர்மானத்தின்படி அரசாங்கம் தொழில்துறையில் அரசாங்கம் நேரடியாக கவனத்தை செலுத்தியது? 1948. மின்சார உற்பத்தியில் ஆசிய நாடுகளின் 3வது பெரிய நாடு இந்தியா. மின்சார உற்பத்தியில் ஆசிய நாடுகளில் 3வது பெரிய நாடு இந்தியா. நன்றி.